திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தாராபுரம் அடுத்த மூலனூர் கிளங்குண்டல் கிராம சாலையில் சாலையோர மரங்களை வெட்ட குவிந்த மின்கம்ப அமைக்கும் தனியார் நிறுவனத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தயாரான விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் கிளங்குண்டல் கிராம பகுதியில் தனியார் காற்றாலை நிறுவனம் தங்களுக்கு சொந்தமான காற்றாலைகளில் இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை ஓரங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைத்து வருகின்றன. இதற்காக உயர்மின் கோபுரம் அமைக்கும் இடங்களில் குறுக்கிடும் பனை, வேம்பு உள்ளிட்ட மரங்களை வேரோடு பறித்து அப்புறப்படுத்திவிட்டு அங்கு மின்கம்பங்களை நிறுவ வருவதாக கூறிய கிராம மக்கள் தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டம் நடத்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தயாராகினர். இந்த சம்பவம் பற்றி அறிந்த மூலனூர் போலீசார் கீழங்குண்டல் பகுதிக்கு விரைந்தனர். அங்கு விரைந்து சென்ற விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் இடம் பேச்சுவார்த்தையை நடத்தினர். இது பற்றி அறிந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து சாலையோர மரங்களை வெட்டவோ சேதம் செய்யவோ விளைவிக்க கூடாது என உத்தரவிட்டதுடன் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணியினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து பிரச்சனைக்கு தீர்வு செய்த பின்பு முடிவு செய்து கொள்ளலாம். அதுவரை மின்கம்பங்களை சாலையோரம் பதிக்கக்கூடாது என உத்தரவிட்டதை தொடர்ந்து மின்கம்பம் அமைக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டன. தனியார் நிறுவனம் மின்கம்பங்களை அமைக்கும் பணியில் இப்பகுதியில் ஏராளமான மரங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக விவசாயிகள் தரப்பில் புகார் கூறப்பட்டு வருகிறது. இது குறித்து தாராபுரம் தாலுகா அலுவலகத்தில் முதற் தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் போராட்டத்திற்கு திரண்டால் கீழங்குண்டல் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒன்றியம் கிளாம்குண்டல் ஊராட்சியில் இன்னைக்கு ஜேஎஸ்டபிள்யூங்கிற நிறுவனம் நெடுஞ்சாலைத்துறை இடத்துல அத்துமீறி எவ்வித அனுமதியும் இல்லாமல் இந்த ஒரு மாசமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது உயர் அழுத்த மின்கோபங்கள் அமைச்சு மின்சாரம் கொண்டு போகிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இந்த பகுதி விவசாயிகள் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு தடுக்கிற போது காவல் நிலையத்தில் ஒரு இஷ்யூ ஆகுது. அங்கே போய் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய அனுமதி பெற்ற பின் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஆய்வாளர் அவர்கள் கூறிய பிறகும் கூட இன்று காலையிலிருந்து திரும்ப ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் வேலையை ஆரம்பித்து செய்து கொண்டிருந்தார்கள். விவசாயிகள் தடுத்த போது காவல்துறை உதவியுடன் இன்றைய வேலை நடைபெற்றது. இதை விவசாயிகள் கூடுதலாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து நிர்வாகிகள் இந்த வேலையை தடுத்து நிறுத்திய பிறகு வேலை வட்டாட்சியர் உத்தரவின் பேரில் வேலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் செய்யறதா என்னங்கிறத பற்றி முடிவு செய்யலாம்னு வட்டாட்சியர் கூறியிருக்கிறார். நன்றி. மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிளாங்குண்டல் கிராமத்தில் உள்ள மூக்குத்திருச்சாம்பாளையம், பாப்பாவலசு, ஆனப்பாடி, குமாரபாளையம் பஞ்சாயத்து வழியாக கிராம சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் அத்துமீறி மின்கம்பம் அமைப்பதாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இது சம்பந்தமாக மனு கேட்டிருந்தோம். தாசில்தாரிடமும் மனு கொடுத்திருக்கிறோம், நெடுஞ்சாலைத்துறையிடமும் மனு கொடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமாக எங்களிடத்தில் எந்தவித விளக்கமும் கொடுக்காமல் அவர்கள் அத்துமீறி செய்தார்கள். 4 நாட்களுக்கு முன்னாடி செய்தார்கள். மீண்டும் காவல்துறை எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அனுமதியை அவர்களிடம் காண்பித்து நீங்கள் வேலையை தொடங்கலாம் என்று காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் கூறினார்கள். அது சமயம் நாங்கள் அனைவரும் இங்கே வந்துவிட்டோம். மீண்டும் இன்று காலை அத்துமீறி காவல்துறை அனுமதி இல்லாமலேயே இங்கு வேலையை தொடங்கினார்கள். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உங்களுக்கு வேலையை தொடங்க அனுமதி கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள். அந்த கொடுத்ததற்கான ஆதாரத்தை எங்களிடம் காண்பியுங்கள் என்று கூறும் பொழுது அந்த அதிகாரிகள் இங்கு வர தயாராக இல்லை. அந்த அதிகாரிகள் கொடுத்த உறுதிமொழியும் இங்கே காண்பிக்க தயாராக இல்லை. மீறி நாங்கள் இது அத்துமீறி செய்கிறீர்கள் என்று கூறும் பொழுது நீங்கள் இதை தடுக்கக்கூடாது,
என்று எங்களுக்குத்தான் காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் நாங்கள் கேட்கும் பொழுது அதை கேட்டு எங்களிடம் பொதுமக்களிடம் காண்பியுங்கள் என்று சொன்னால் கூட அவங்க இது சம்பந்தமாக எந்த ஒரு நிதியும் அவங்க தெரியப்படுத்தவும் இல்லை. மீண்டும் இது பேச்சுவார்த்தை காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்கள் வந்து தாசில்தாரிடம் பேசி இது சம்பந்தமாக இனிமேல் இது சம்பந்தமான மரம் வெட்டி பனைமரங்களை வெட்டியுள்ளார்கள், வேப்ப மரங்களை வெட்டியுள்ளார்கள், இதுக்கான விளக்கங்களை உங்களிடம் தெரிவித்து நான் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று எங்களிடத்தை உறுதி கூறினார். ஆனால் அத்துமீறி இப்பொழுதும் வேலை செய்து முடித்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். சண்முகம்.